ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கில் எது பார்க்க போகிறோம் அப்படின்னா நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள். சரிங்களா, நூல்கள் மற்றும் நூல் ஆசிரியர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 100 கேள்விகள் பார்த்துடலாம். சரிங்களா, நம்ம டெய்லி கவிஞர்களை பற்றி தனித்தனியாக பார்த்துட்ருக்கோம். பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி அவர்கள்னு சொல்லி நம்ம தனித்தனியாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஐம்பெருங்காப்பியங்கள், 10 பாட்டு, 8 தொகை நம்ம தனித்தனியாக பார்த்துட்ருக்கோம்ல நூல்கள். ஸோ அதுலேருந்து தான் இந்த 100 கேள்விகள் எடுக்கப்பட்டது. சரிங்களா, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ப்ரீவியஸில் கேட்ட கேள்விகளை ஒரு 10 கொஷின்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக 100 கொஷின்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடலாம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான டாபிக். கண்டிப்பாக இதுலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரிங்களா, நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. நான் டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த 100 கேள்விகளுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம தமிழ் புக்கில் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற புக்கில் லைன் பை லைன் கொஷின்ஸை கம்பேர் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 100 கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளையார். ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளையார். ரெண்டாவது பாருங்கள், கனிச்சாறு நூலின் ஆசிரியர். கனிச்சாறு நூலின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். சரிங்களா, பெருஞ்சித்திரனார். பாவலரேறு, பெருஞ்சித்திரனார். இதெல்லாம் நம்ம கவிஞர்களை தனித்தனியாக பார்க்கும்போது அவங்களோட நூல்கள் எல்லாமே பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ அதில் இருக்கும். பெருஞ்சித்திரனாரோட நூல்களில் ஒன்று தான் கனிச்சாறு. சரிங்களா, மூணாவது கேள்வி, கந்தர் கலிவெண்பா நூலின் ஆசிரியர். கந்தர் கலிவெண்பா நூலின் ஆசிரியர் யார்? குமரகுருபர். சரிங்களா, குமரகுருபரர். கந்தர் கலிவெண்பா நூலின் ஆசிரியர் யார்? குமரகுருபரர். நாலாவது கேள்வி, மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் யார்? மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் யார்? மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஐந்தாவது கேள்வி, கிழவனும் கடலும் நூலின் ஆசிரியர் யார்? கிழவனும் கடலும்ங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. எர்னஸ்ட் ஹெமிங்வே. சரிங்களா, இது ஒரு சிறுகதை தொகுப்பு. கிழவனும் கடலுங்கிறது ஒரு சிறுகதை தொகுப்பு. அதோட ஆசிரியர் யார்? எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஆறாவது கேள்வி, இன்பத்தமிழ் என்னும் தலைப்பில் பாடல்களை பாடியவர் யாருன்னா பாரதியார். சரிங்களா, இன்பத்தமிழ் என்னும் தலைப்பில் பாடல்களை பாடியவர் யார்? பாரதியார். ஏழாவது கேள்வி, ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் யார்? ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் ஔவையார் தான். சரிங்களா, ஆத்திச்சூடியில் புதிய ஆத்திச்சூடி, அறிவியல் ஆத்திச்சூடின்னு 2 வகை ஆத்திச்சூடி இப்போ புதுசாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா புதிய ஆத்திச்சூடியோட ஆசிரியர் யாருன்னா பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடியோட ஆசிரியர் யாருன்னா நெல்லை சு முத்து அவர்கள். சரிங்களா, இந்த 3 கேள்வி ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஆத்திச்சூடி பற்றி. சரிங்களா, எட்டாவது கேள்வி, சிலப்பதிகாரம் நூலின் ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, சிலப்பதிகார நூலினோட ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். ஒன்பதாவது கேள்வி பாருங்கள், பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சரிங்களா, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 10வது கேள்வி, புதிய ஆத்திச்சூடி. நம்ம சொன்னல புதிய ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் யார்? பாரதியார். பாரதியார். சரிங்களா, 11வது கேள்வி, முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர். முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? நப்பூதனார். சரிங்களா, முல்லைப்பாட்டு நப்பூதனார். 12வது கேள்வி, மணிமேகலை நூலின் ஆசிரியர். மணிமேகலை நூலின் ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம்னா இளங்கோவடிகள், மணிமேகலைனா சீத்தலை சாத்தனார். 13, அறிவியல் ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர். அறிவியல் ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் யார்? நெல்லை சு முத்து அவர்கள். நெல்லை சு முத்து. 14வது கேள்வி, சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர். சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் யார்? திருத்தக்க தேவர் அவர்கள். சரிங்களா, திருத்தக்க தேவர் அவர்கள். 15வது கேள்வி, தேன்மலை நூலின் ஆசிரியர். தேன்மலை நூலின் ஆசிரியர் யார்? சுரதா.
இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவிஞர்களை வந்து நம்ம தனித்தனியாக பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து அவங்களோட நூல்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம சில ஐம்பெருங்காப்பியங்கள் 8 தொகை 10 பாட்டு நம்ம தனித்தனியாக வந்து கிளாஸ் பார்த்துருந்தோம். அதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு டேப்லெட் கார்டு மாதிரி கொடுத்து பாடல்கள், ஆசிரியர்கள், சரிங்களா, அடிகள் எத்தனை புலவர்கள் ஏற்றிருக்காங்கன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுலேருந்து தான் கேள்விகள் இதெல்லாமே. சரிங்களா. 16 திருவானைக்கா உலா. திருவானைக்கா உலா நூலின் ஆசிரியர் யார்? காளமேக புலவர். திருவானைக்கா உலாவோட நூலின் ஆசிரியர் யார்? காளமேக புலவர். 17வது கேள்வி திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர். திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார்? நக்கீரர். திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார்? நக்கீரர். சரிங்களா. சேம் அதே மாதிரி நெடுநல்வாடையோட ஆசிரியரும் வந்து நக்கீரர் தான். சரிங்களா. ஸோ 2 நூல்களை வந்து இயற்றியிருக்காரு. ஒன்று வந்து திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல்வாடை. இது ரெண்டுமே வந்து நக்கீரர் இயற்றிய நூல்கள் தான். 18 மூதுரை நூலின் ஆசிரியர். மூதுரை நூலின் ஆசிரியர் யார்? ஔவையார். ரொம்ப முக்கியமான கேள்வி. ஔவையார் எழுதின நூல்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா. மூதுரை, கொன்றை வேந்தன் இதெல்லாமே வந்து ஔவையார் இயற்றிய நூல்கள் தான். நல்வழி இதெல்லாமே. 19 குண்டலகேசி நூலின் ஆசிரியர். குண்டலகேசி நூலின் ஆசிரியர் நாதகுத்தனார். சரிங்களா. இவர் வந்து பௌத்த காப்பியத்து இது வந்து பௌத்த காப்பியம்னு சொல்லுவாங்க. சரிங்களா. குண்டலகேசிங்கிறது வந்து பௌத்த காப்பியம்னு சொல்லுவாங்க. இது ஆசிரியர் நாதகுத்தனார். 20வது கேள்வி நல்வழி. நல்வழி நம்ம சொன்னாலே இப்போ தான் ஔவையார் இயற்றிய நூல்கள் என்னென்னா மூதுரை, நல்வழி, கொன்றை வேந்தன் இதெல்லாமே வந்து ஔவையார் இயற்றிய நூல்கள். 21 பள்ளி மறுதிறப்பு நூலின் ஆசிரியர். பள்ளி மறுதிறப்பு நூலின் ஆசிரியர் யாருன்னா சுப்ரபாரதி மணியன். சுப்ரபாரதி மணியன் அவர்கள் இயற்றிய நூல் வந்து பள்ளி மறுதிறப்பு. அடுத்து வந்து பாருங்கள் 22 வளையாபதி நூலின் ஆசிரியர். சரிங்களா. வளையாபதி நூலின் ஆசிரியர் யாருன்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சரிங்களா. நம்ம ஐம்பெருங்காப்பியங்கள் படிக்கும்போதே நம்ம பார்த்துருப்போம் வளையாபதி நூலுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது மற்றும் முக்கூடப்பள்ளி இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இது எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா. தமிழ் விடு தூதுன்னு ஆசிரியர் பெயரும் கேட்டிருக்காங்க, முக்கூடப்பள்ளி ஆசிரியரும் கேட்டிருக்காங்க. சரிங்களா. இது மூணுக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. 23 மண்வாசல், பெய்து பழகிய மேகம் போன்ற நூல்களின் ஆசிரியர் யார்? சரிங்களா. மண்வாசல் மற்றும் பெய்து பழகிய மேகம் போன்ற நூல்களின் ஆசிரியர் யாருன்னா தேனரசன். சரிங்களா. என்னென்னா மண்வாசல் மற்றும் பெய்து பழகிய மேகம் போன்ற நூல்களின் ஆசிரியர் தேனரசன். 24 சிறுபானாற்றுப்படை நூலின் ஆசிரியர். சிறுபானாற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார்? நல்லூர் நத்தத்தனார். நல்லூர் நத்தத்தனார் சிறுபானாற்றுப்படை நூலின் ஆசிரியர். 25 பாஞ்சாலி சபதம் நூலின் ஆசிரியர் யார்? பாரதியார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இதெல்லாமே வந்து பாரதியார் இயற்றிய நூல்கள். 26 மலரும் மாலையும் நூலின் ஆசிரியர் வந்து கவிமணி அவர்கள். சரிங்களா. மலரும் மாலையும் நூலின் ஆசிரியர் யார்? கவிமணி அவர்கள். 27வது கேள்வி வந்து பாருங்கள் நெடுநல்வாடை நூலின் ஆசிரியர் யாருன்னா நக்கீரர். அடுத்தது வந்து பாருங்கள் 28 கொன்றை வேந்தன் நூலின் ஆசிரியர் வந்து ஔவையார். இப்போ தான் நம்ம சொன்னால் ஔவையார் இயற்றியது வந்து பார்த்துட்டிங்கன்னா மூதுரை. சரிங்களா. மூதுரை, நல்வழி இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கொன்றை வேந்தன் நூல் ஆசிரியரும் வந்து ஔவையார் தான். சரிங்களா. 29 கண்ணன் பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? பாரதியார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் வந்ததுனாலே பாரதியார் தான். 30வது கேள்வி கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். 31 பரபிரம விளக்கம் நூலின் ஆசிரியர் யார்? காளமேக புலவர். பரபிரம விளக்கம் நூலின் ஆசிரியர் யார்? காளமேக புலவர். 32 சரஸ்வதி மாலை நூலின் ஆசிரியர். சரஸ்வதி மாலை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா காளமேக புலவர். சரிங்களா. 33 பொருநாராற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார்? முடத்தாம கன்னியார். சரிங்களா. முடத்தாம கன்னியார். பொருநாராற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார்? முடத்தாம கன்னியார். 34 ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா. துன்பம் வெல்லும் கல்வி என்னும் தலைப்பில் பாடல்களை இயற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். துன்பம் வெல்லும் கல்வி என்னும் தலைப்பில் பாடல்களை இயற்றியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள்.
அடுத்து வந்து பாருங்கள் 35வது கேள்வி, குயில் பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? பாரதியார் அவர்கள். சரிங்களா. 36 நானிலம் படைத்தவன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? முடியரசன். இதுவும் எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா. நானிலம் படைத்தவன்கிற நூலின் ஆசிரியர் யார்? முடியரசன் அவர்கள். 37 மெய்யறிவு மற்றும் மெய்யறம் நூலின் ஆசிரியர் வந்து வஉசி. சரிங்களா. மெய்யறிவு மற்றும் மெய்யறம் நூலின் ஆசிரியர் யார்? வஉசி. அடுத்து வந்து பாருங்கள், இதுவும் ரொம்ப முக்கியம்தான். சரிங்களா. பெருஞ்சித்தனார் இயற்றிய நூல்கள் அனைத்துமே ரொம்ப முக்கியம். சரிங்களா. கொய்யாக்கனி நூலின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். சரிங்களா. கொய்யாக்கனி நூலின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். 39 தமிழ் இன்பம்ங்கிற நூலின் ஆசிரியர் வந்து ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். தமிழ் இன்பம்ங்கிற நூலின் ஆசிரியர் யார்? ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். 40 நன்னூலின் ஆசிரியர் யார்? நன்னூலின் ஆசிரியர் யார்னா பவனந்தி முனிவர் அவர்கள். சரிங்களா. நன்னூலின் ஆசிரியர் யார்? பவனந்தி முனிவர் அவர்கள். 41 காவியப்பாவை நூலின் ஆசிரியர் யார்? காவியப்பாவை நூலின் ஆசிரியர் யார்? முடியரசன். அடுத்து வந்து பாருங்கள் 42 பூங்கொடி நூலின் ஆசிரியர் வந்து முடியரசன் தான். சரிங்களா. காவியப்பாவை, பூங்கொடி இது ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா முடியரசன் அவர்கள் இயற்றிய நூல் தான். இதே மாதிரி திருப்பாவை கேட்பாங்க, அது வந்து ஆண்டாள் அவர்கள் இயற்றிய நூல்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். 43 ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் வந்து கவிமணி அவர்கள். ஆசிய ஜோதி இது வந்து ரொம்ப முக்கியமாக எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் யார்? கவிமணி அவர்கள். 44 சித்திரமடல் இந்நூலின் ஆசிரியர் வந்து பார்த்துட்டிங்கன்னா காளமேக புலவர். சித்திரமடல்ங்கிற நூலின் ஆசிரியர் யார்? காளமேக புலவர். 45 திருக்குறளில் நகைச்சுவை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா முனிசாமி. திருக்குறளில் நகைச்சுவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? பி. முனிசாமி. 46 காவட்பெண்டு பாடிய ஒரே பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா புறநானூறு. இதுவும் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க. காவட்பெண்டு பாடிய ஒரே பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா புறநானூரில். அடுத்து வந்து பாருங்கள் 47 பாவிய கொத்து நூலின் ஆசிரியர் வந்து பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பெருஞ்சித்திரனாரோட இயற்றிய நூல்கள் தான். சரிங்களா. இது பாரதியார் இதெல்லாமே நம்ம தனித்தனியாக கவிஞர்களை பற்றி பார்க்கும்போதே நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் 48 குழந்தை இலக்கியம்ங்கிற நூலின் ஆசிரியர் யாருன்னா வாணிதாசன். குழந்தை இலக்கியங்கிற நூலின் ஆசிரியர் யார்? வாணிதாசன். 49 நூறாசிரியம்ங்கிற நூலின் ஆசிரியர் வந்து பெருஞ்சித்திரனார். நூறாசிரியங்கிற நூலின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார் அவர்கள். 50வது கேள்வி வெள்ளை ரோஜாங்கிற நூலின் ஆசிரியர் யார்? வெள்ளை ரோஜாங்கிற நூலின் ஆசிரியர் யாருன்னா தேனரசன். வெள்ளை ரோஜானாலே தேனரசன். 51 பழமொழி 400ங்கிற நூலின் ஆசிரியர் யாருன்னா மூஞ்சுரை அரையனார். பழமொழி 400ங்கிற நூலின் ஆசிரியர் யார்? மூஞ்சுரை அரையனார். 52 பள்ளி பறவைகள்ங்கிற நூலின் ஆசிரியர் வந்து பெருஞ்சித்திரனார். சரிங்களா. இது வந்து புதுசாக இருக்கும். பள்ளி பறவைகள் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். 53 நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னா சக்திவேல் அவர்கள். சரிங்களா. நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? சக்திவேல் அவர்கள். 54 புதிய விடியல்கள் என்ற நூலின் ஆசிரியர் வந்து தாராபாரதி. புதிய விடியல்கள்னாலே தாராபாரதி தான். சரிங்களா. இதுவும் எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. புதிய விடியல்கள்ங்கிற நூலின் ஆசிரியர் யார்? தாராபாரதி. அடுத்து வந்து பாருங்கள் 55 மலை அருவிங்கிற நூலின் ஆசிரியர் வந்து ஜெகநாதன். சரிங்களா. மலை அருவி நூலின் ஆசிரியர் யார்? ஜெகநாதன். 56 தமிழ் இசை இயக்கம் நூலின் ஆசிரியர் வந்து இளங்குமரனார். தமிழ் இசை இயக்கம்ங்கிற நூலின் ஆசிரியர் யார்? இளங்குமரனார். அடுத்து வந்து பாருங்கள் குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? கபிலர். குறிஞ்சிப்பாட்டுங்கிற நூலின் ஆசிரியர் யார்? கபிலர். 58 இசை அமுதுங்கிற நூலின் ஆசிரியர் வந்து பாரதிதாசன். சரிங்களா. இசை அமுதுனாலே என்ன? பாரதிதாசன் தான். சரிங்களா. 59 பாருங்கள் பராபரக்கண்ணி. பராபரக்கண்ணி. சரிங்களா.
பராபரக்கண்ணி என்னும் பாடலை எழுதியவர் யாருன்னா தாயுமானவர். சரிங்க, பராபரக்கண்ணிங்க என்னும் பாடலை எழுதியவர் யார்? தாயுமானவர். 60வது கேள்வி, தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் புவியரசு. சரிங்களா, தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் கேட்டிருக்காங்க, புவியரசு அவர்கள். 61 கதாவிலாசம் என்னும் நூலின் ஆசிரியர் ராமகிருஷ்ணன். கதாவிலாசம்ங்கிற நூலின் ஆசிரியர் யார்? ராமகிருஷ்ணன் அவர்கள். 62 மலைப்படு கடாம்ங்கிற நூலின் ஆசிரியர் யாருன்னா பெருங்கௌசிகனார். மலைப்படு கடாம்ங்கிற நூலின் ஆசிரியர் யார்? பெருங்கௌசிகனார். 63 இது ரொம்ப முக்கியமாக கேட்டிருக்காங்க. லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா கவிமணி அவர்கள். சரிங்களா, லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? கவிமணி அவர்கள். அடுத்தது பாருங்கள் 64 தமிழ் விருந்து என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. இதுவும் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா, தமிழ் விருந்து அப்படின்னு வந்ததுனாலே ராபி சேதுப்பிள்ளை அவர்களோட நூல் தான். சரிங்களா. 65 இது எங்கள் கிழக்குங்கிற நூலின் ஆசிரியர் தாராபாரதி. இது எங்கள் கிழக்குங்கிற நூலின் ஆசிரியர் யார்? தாராபாரதி. அடுத்து பாருங்கள் 66 துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் சுரதா. சரிங்களா, துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சுரதா. 67 தமிழ் சோலை என்ற நூலின் ஆசிரியர் திருவிக்கா. தமிழ் சோலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருவிக்கா. 68 திருப்புகழ் நூலின் ஆசிரியர். திருப்புகழ் நூலின் ஆசிரியர் யார்? அருணகிரிநாதர். இது ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டே இருக்காங்க. சரிங்களா, திருப்புகழ் நூலின் ஆசிரியர் யார்? அருணகிரிநாதர். 69 குடும்ப விளக்கு பாரதிதாசன். இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கே தெரியும், ஆனால் இருந்தாலும் எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. சரிங்களா, குடும்ப விளக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். 70வது கேள்வி, மலைக்கல்லன் என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். இதுவும் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க. சரிங்களா, மலைக்கல்லன் என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். 71 அமுதும் தேனும் என்ற நூலின் ஆசிரியர் சுரதா. இதுவும் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. சரிங்களா, அமுதும் தேனும் என்ற நூலின் ஆசிரியர் சுரதா. 72 தொடுவானம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். தொடுவானம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வாணிதாசன். 73 விரல் நுனி வெளிச்சங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விரல் நுனி வெளிச்சங்கள் என்ற நூலின் ஆசிரியர் தாராபாரதி. 74வது கேள்வி பாருங்கள், தமிழ் கையேடுங்கிற நூலின் ஆசிரியர் ஜியு போப். இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்விதான். 75 கொங்கு தேர் வாழ்க்கை என்ற நூலின் ஆசிரியர். கொங்கு தேர் வாழ்க்கை என்ற நூலின் ஆசிரியர் ராஜா மார்த்தாண்டம். சரிங்களா, கொங்கு தேர் வாழ்க்கை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ராஜா மார்த்தாண்டம். அடுத்து பாருங்கள் 76 சூரிய பிறைகள். சூரிய பிறைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். சரிங்களா, சூரிய பிறைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன் அவர்கள். அடுத்து பாருங்கள் 77 காவடி சிந்து என்ற நூலின் ஆசிரியர் அண்ணாமலையார். இது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் ரொம்ப முக்கியமான கேள்வி. காவடி சிந்துங்கிற நூலின் ஆசிரியர் யார்? அண்ணாமலையார். 78 கடலோடு வீடுங்கிற நூலின் ஆசிரியர். கடலோடு வீடு. சரிங்களா, கடலோடு வீடுங்கிற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். 79 தமிழகம் ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. தமிழகம் ஊரும் பேருங்கிற நூலின் ஆசிரியர் யார்? ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். 80வது கேள்வி, கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களை பாடியவர் இளநாகனார். சரிங்களா, கலித்தொகையில் மருதத்திணையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது? 35 பாடல்கள் இருக்குது. அந்த 35 பாடல்களை பாடியவர் யாருன்னா இளநாகனார். சரிங்களா. 81 இன்பத்தமிழ் என்னும் தலைப்பில் கவிதைகள் எழுதியவர் யாருன்னா பாரதிதாசன். இன்பத்தமிழ் என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் யார்? பாரதிதாசன். 82 தேவாரத்தை தொகுத்தவர் யார்? தேவாரத்தை தொகுத்தவர் யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா, தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. 83 நாலடியார் நூலின் ஆசிரியர். நாலடியார் நூலின் ஆசிரியர் யார்? சமண முனிவர்கள். சரிங்களா, சமண முனிவர்கள். 84 கோடையும் வசந்தமும் என்ற நூலின் ஆசிரியர் மீரா. சரிங்களா, கோடையும் வசந்தமும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மீரா. 85 வள்ளுவர் உள்ளம் என்ற நூலின் ஆசிரியர் வி முனிசாமி. சரிங்களா, வள்ளுவர் உள்ளம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வி முனிசாமி.
அடுத்து வந்து பாருங்கள் 86 குற்றால குறவஞ்சி, இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா. குற்றால குறவஞ்சி நூலின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். குற்றால குறவஞ்சினாலே திரிகூட ராசப்ப கவிராயர் அவர்கள் சரிங்களா. 87 முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் குமரகுருபர் சரிங்களா, குமரகுருபர். 88 இதய ஒளிங்கிற நூலின் ஆசிரியர் வந்து டி.கே. சிதம்பரநாதர் சரிங்களா. இதய ஒளிங்கிற நூலின் ஆசிரியர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். 89 நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பொய்கையாழ்வார் சரிங்களா, ரொம்ப முக்கியம். நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் வந்து முதல் திருவந்தாதி இயற்றியவர் வந்து பொய்கையாழ்வார். அதே மாதிரி இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதின்னு சொல்லி முதல் 3 திருவந்தாதி வந்து ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா. அது 3மே நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் திருவந்தாதி பாடியவர் யாருன்னா பொய்கையாழ்வார். அடுத்து வந்து பாருங்கள், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற நூலின் ஆசிரியர் வந்து புதுமை பித்தன் சரிங்களா. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும்ங்கிற நூலின் ஆசிரியர் யாருன்னா புதுமை பித்தன். 91 மனோன்மணி கண்ணி என்ற நூலின் ஆசிரியர் வந்து குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு சரிங்களா. மனோன்மணி கண்ணி அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யார்? குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. 92 இதுவும் ரொம்ப முக்கியம், வணக்கம் வள்ளுவாங்கிற நூலின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். வணக்கம் வள்ளுவாங்கிற நூலின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். அடுத்து வந்து பாருங்கள் 93 நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதி இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்? பூதத்தாழ்வார். முதல் திருவந்தாதி பொய்கையாழ்வார், இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார், மூன்றாம் திருவந்தாதி வந்து பேயாழ்வார் சரிங்களா. இது 3 ஞாபகம் வச்சுங்க. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் சரிங்களா. முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி எந்த நூலில்? நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. 95 நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தொகுத்தவர் யார்? நாதமுனி சரிங்களா. தேவாரத்தை தொகுத்தவர் வந்து நம்பியாண்டா நம்பி, நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் வந்து நாதமுனி அவர்கள் சரிங்களா. ரெண்டையும் வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 96 விவாக விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர். விவாக விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து அயோத்திதாசன் சரிங்களா. 97 அறநெறிச்சாரம். அறநெறிச்சாரங்கிற நூலின் ஆசிரியர் வந்து முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் என்ற நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார். 98 நாயன்மார் அடிச்சுவட்டில். நாயன்மார் அடிச்சுவட்டில் என்ற நூலின் ஆசிரியர் வந்து குன்றக்குடி அடிகளார். நாயன்மார் சுவட்டில் என்ற நூலின் ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார். 99 வந்து பாருங்கள், இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. இயேசு காவியம் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்கோம். இயேசு காவியம்ங்கிற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் அவர்கள் சரிங்களா. இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் அவர்கள். லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் வந்து இறையன்பு சரிங்களா. வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இறையன்பு சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம 100 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். இதில் வந்து முக்கால்வாசி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து 50 காப்பியங்கள், 10 பாட்டு, 8 தொகை, அது மட்டும் இல்லாமல் நம்ம கவிஞர்களை பற்றி நம்ம தனித்தனியாக வந்து பார்த்துட்ருக்கோம். பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, வ.உ.சி, திருவிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு கவிஞர்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அவங்களோட நூல்களும் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் சரிங்களா. ஒரு டெஸ்ட் மாதிரி. ஸோ இந்த நூலாசிரியங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். அதனால தான் வந்து நம்ம அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தனியாக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி ரெடி பண்ணி நம்ம இது பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் டெய்லி வந்து ரிப்பீட்டாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நூலாசிரியர், இயற்பெயர்கள், சிறப்பு பெயர்கள், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான டாபிக் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் PDF கேட்டிருந்தீங்க, நான் டீட்டெயிலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.